ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க மை டியர் செனோரிட்டா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஜிபிடி ரொமான்டிக் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கையாக இருக்காங்க. அவங்க ரொம்ப தனிமையிலேயே ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரோடையும் மிங்கிள் ஆக முடியாத நிலமையில இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களோட ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கு. யார் இவங்க மேலே உண்மையாலே பாசமாக இருக்காங்க, இந்த மாதிரி எந்த இதுவுமே தெரியாமல் ரொம்பவே ஒரு குழப்பமான நிலைமையில இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்கள தேடி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றதுக்காக களத்துல இறங்குறாங்க. அப்படி அதுக்கப்புறமா அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, அவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறுது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸை சொல்லி ஆகணும். நம்ம ஹீரோயின் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க கேரக்டர் எழுதப்பட்ட விதமா இருக்கட்டும், அது மூலியம் அவங்க சொல்ல வந்திருக்க விஷயங்களையும் ரொம்ப நீட்டாவே கன்வே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு டப்பிங் கொடுத்துருக்கவங்களும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படத்துல இவங்க திருநங்கையா இருக்கிறதுனால இவங்களுக்கு வர பிரச்சனை அதை எப்படிலாம் இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு, அதுலேருந்து வெளியே வரதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாகவே காமிச்சிருக்காங்க. இவங்க மேலே யாரெல்லாம் உண்மையாலே அக்கறையா இருக்கா, பாசமாக இருக்கா, யாரெல்லாம் சும்மா நடிக்கிறா, ஒரு கட்டத்தில் அவங்க அதை தாண்டி எப்படி வெளியே வராங்கன்ற மாதிரி நல்லாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க உடம்புல வர மாற்றங்கள் அதையுமே ரொம்ப நீட்டாக ஓரளவு காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி படம் சவுண்டாகவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே ஒரு சில போர்ஷன்ஸ் நமக்கு லேக் அடிக்க தான் செய்யுது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.